இந்த 2 வருஷம் நான் பட்ட கஷ்டம் இருக்கே. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. கேக் கட் பண்றோம், சிவானி கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்றோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மம்மி என்ன சொன்னாங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்கல. ஆமா, இந்த ஃப்ரீனாங்க. ரொம்ப குஷியோ. கோட் வாங்குன, பேண்ட் வாங்குன, எல்லாம் வாங்கல. எல்லாம் வாங்க காசு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஹலோ ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம யூடியூப் சேனல். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள் தான் சொல்லணும். நானே அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். வர மிச்சம் இருக்கிற 364 நாளும் நமக்கு சாப்பாடுக்கும் மற்ற கஷ்டங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு நாளை நான் கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கொண்டாட்டம்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, அது சிம்பிளாக உள்ளே நானும் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கேக் வாங்க போயிட்டு இருக்கோம். கேக் எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு திருமண நாள், 2nd anniversary. இந்த 2 வருஷம் நான் பட்ட கஷ்டம் இருக்கே. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. சாச்சா, கஷ்டம்னு சொல்ல முடியாது, அதை பெரிய ஒரு இஷ்டம்னு தான் சொல்லணும். ஆஹா, அப்படி ஒரு வாழ்க்கையில 2 வருஷம் வாழ்க்கையில எப்படி என் வாயால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வை இன்னைக்கு நாங்க கேக் வெட்டி கொண்டாட போறோம். ஸோ அதுக்காக நானும் என் மோஷிகா பாப்பாவும் எங்க போயிட்டு இருக்கோம், கேக் வாங்க போயிட்டு இருக்கோம். கேக் வாங்கிட்டு நேரம் நம்ம ஒரு இடத்துக்கு போய் அங்க குட்டியா எல்லாரையும் வர வச்சு சிம்பிளா ஒரு கேக் கட்டிங் பண்ண போறோம். வாங்க போலாம். அப்புறம் ஷூட்டிங் கொஞ்சம் இந்த ஒரு வாரமா பயங்கர டயர்டுங்க. அதனால நான் அப்படியே என்ன சொல்றது, கேஷுவலாக போயிட்டு இருக்கேன். என்னடா இவன் கையை ஆட்டிட்டு பேசிட்டு இருக்கான், வண்டி யார் ஓட்டுறாதானே பாக்குறீங்க. கொஞ்சம் கேமரா கீழே பேன் பண்ணுங்க. இவங்க தாங்க பெரிய டிரைவர் வச்சிருக்கேன், பாத்தீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மேடம் அப்படிதானே, இங்க பாருங்க. நல்லா மேடம், கேமராமேன் கொஞ்சம் காட்டுங்க. நல்லா சந்துல மாட்டின எலி மாதிரி நல்லா மேடம் நசுங்கினே வராங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னாங்க, பாப்பா தான் காரை ஓட்டிட்டு இருக்கா. நான் ஜாலியா பாருங்க லாக் பண்ணிட்டு நான் ஜாலியா அப்படியே ஒரு மூமெண்ட்ல வந்துகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு டிரைவர் இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணோம்? என்ன பாப்பா, கரெக்டு தானே? ரியாக்ஷன் காட்டுங்க கொஞ்சம் மூஞ்சிக்கிட்ட. ஓகே மேடம், கொஞ்சம் டிரைவிங்ல அடிக்கடி ஃபோன் பேச கோவப்படுவாங்க. ஓகே மேடம், வண்டி ஓட்டுங்க. ஓகே பாய். ஓ, இது என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் வராம? ஓ, டைம் வேற ஆயிடுச்சு. இவங்க பஞ்சுவாலிட்டியே தெரியாதா? டைமிங் எவ்வளவு முக்கியம். டைமிங்கே கீப் அப் பண்ணவே மாட்டேன்றாங்களே இவங்க. வந்துட்டு இருக்காங்க. இந்த வர கொஞ்சம் கட் பண்ணுங்க. வர கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, வைங்க. ஓ, நீங்க என்ன பண்றாங்க இன்னும் வராம? எங்க இப்பதான் வரீங்களா? உள்ள எல்லாமே ரெடி. கேக் கட் பண்றோம், சிவானி கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்றோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவளுக்கு கால் பண்ணுங்க. எங்க சிவானி? எங்க கால் பண்ணவா? நீ எப்ப வந்த? எங்க நான் 1/2 hour இங்க தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாசல்ல தான் நிக்கிறியா? வாசல்ல தான் நிக்கிறேன். நீங்க எப்போ மேடம் வந்தீங்க? நீங்க 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல? அதுக்கு முன்னாடி நான் வந்தேன். என்னங்க வந்தியே வாசலே நின்ன, உள்ள வர வேணா? விளக்கென்ன வா. பைத்தியம், என்னால முடியலடா. 1/2 மணி நேரமா நாங்க ஒருத்தர் கூட கூப்பிடலையே. இப்ப நான் எங்க நினைச்சிட்டு இருப்பாங்க என்ன? லூஸ் இல்லனே, மென்டல். அப்புறம் ஒண்ணு இல்ல, யாரும் இல்ல, சசி மட்டும் தான் இருக்கா. 3 பேர் தான் கேக் கட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு நீ வருத்தலாம் படக்கூடாது. ஓகே? ஏன்னா இது நான் அப்பவே சொன்னேன், ஒரு குட்டி சர்ப்ரைஸ்னு. கரெக்டா? அப்படிதானே? ஆமாங்க. அப்படிதானே? இல்ல சர்ப்ரைஸ்ன்றீங்க. ஓகே, தர இப்ப சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு சிவானி டான்ஸ் பண்ண போறா. பண்ணுமா? என்ன டான்ஸ்? சூப்பர், தேங்க் யூ. அம்மா வந்திருக்காங்க, மாமி வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க, பெரியம்மா வந்திருக்காங்க. ஆமா, பெரியம்மா இப்படி வாங்க. என்ன பின்னாடியே நிக்கிறீங்க? இப்படி வாங்க. எங்கெல்லாம் வந்தது சிவானிக்கு தெரியாது. அதுதான் இங்க முக்கியமான ஒரு பதிவு, சர்ப்ரைஸ். உண்மையாலே தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. மாமி உங்களுக்கு கேக் பிடிக்கல?
ஐயா பிரியாணி எப்படி இருக்கு? சாப்பிடும் போது எடுப்பேன், அதான் சொன்னீங்க. இல்லம்மா நீ ஏதோ சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க மேடம்? ஓ டயட். பிரியாணி சாப்பிட்டு. ஓ சரிம்மா, சூப்பர்மா, நல்லா சாப்பிடுமா. சாப்பிட்டோம் மாமி. பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? என்னம்மா வேதிகா என்ன பண்ற? ஐயோ ஒரு வயசு சாப்பிட்டு. இல்ல 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 பாப்பாக்கு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு சைடுல அங்க 4 பேர் அத பாத்தீங்களா? இதுதான் பாப்பாக்கு ஊட்டுறது. அதாவது பாப்பாக்கு ஊட்டுறேன்னு சொல்லி இந்த பாப்பாக்கு. சூப்பர். ஓ பாப்பாக்கு ஊட்டுறேன்ற பேர்ல இங்க போகுது எல்லாமே. அதுதான் மம்மி என்ன சொன்னாங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்கல. ஆமா இது புரியல. ரொம்ப குஷியோ? ரெண்டாவது சாப்பி அதை சரி சொன்னானுங்க. அந்த இப்ப வந்து இவங்க பண்றதுல ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அழகா பிறந்தா இப்படிதான். அதனால பதிவு பண்ணிக்கிறேன். வரும்போது வந்து சிவனோட வந்தா போகும்போது யாரோட போகணும்னு தெரியல. நீங்க முடிவு வாங்க. அநேகமா தனியா தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். தனியா தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. ஓகேமா. வாங்கம்மா இங்க ஒரு நிமிஷம். போனா போட்டாங்க 2 பேரும் இது கொடுத்துருவோம்மா எங்களுக்கு. நம்ம அப்பா 2 பேரும். போனா போட்டு தங்கச்சி வாழ்த்துமே. சரி விட்டு கொடுத்துருவோம்மா. சரி. பாப்பா வேற வந்துச்சுமா. பாப்பா வந்து சொல்ல நான் எடுத்துக்கிறேன். இது முடியாத ஒரு பந்தம். அதனால தான் போய் போயிட்டு. ஓகே அடுத்து சரிம்மா நான் அக்காவா இருக்கேன். நீ அக்காவா இருக்க. ஓகேவா? நான் மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கேன். கோட்டு வாங்கினேன், பேண்ட் வாங்கினேன், எல்லாம் வாங்கினல. எல்லாம் வாங்குறது காசு. இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இல்ல இல்ல மளிகை சாமான் வாங்க 3000 கொடுத்தாரு. அதுதான் கோட்டு. சரி ஓகே. அதுதான் எனக்கும். கேளு. உங்களுக்கு எப்படி வாங்க காசு வந்தது? அது இந்த வாடகை காசு 4000 எடுத்து வச்சிருந்தேன், அதை வாங்கிட்டேன். ஓ சூர்யா வம்சம் படம் மாமா. மாமா முடியும். நட்சத்திர ஜன்னலி நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. சீரகை விரித்து பறக்கும். தனியா போய் போமா. ஓகே தனியா பறந்துட்டு அப்புறம் வந்துடுறேன். சூப்பர் ஹாப்பி வெட்டிங். செகண்ட் ஆனிவர்சரி சூப்பரா போச்சு. ஓகே 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 ஓகே. ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா தான் வாழ்க்கை சத்தியமா சந்தோஷமா இருக்கும். அனுபவத்துல சொல்றேன்டா, தயவு செஞ்சு சத்தியமா பண்ணுங்க. ஓகே கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா.